கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது அன்புள்ள ஆண்டவர் நல்ல சுபிட்சமான மன ரம்மியம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல இடத்திலே நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியா 32:22 அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அன்புக்குரியவர்களே, தேவன் ஆணையிட்டார், நல்ல தேசத்தை கொடுப்பேன், அதில் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து வழிகிற தேவனாய் கர்த்தர் உலாவுகிற இன்பமான தேசமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மைதான். தமது பிள்ளைகளை ஆண்டவர் பாலைவனத்திலே அலைய விட விரும்பவில்லை. தமது பிள்ளைகளை ஆண்டவர் சோலைவனத்திலே வாழ வைக்க விரும்புகிறார். தமது பிள்ளைகளை ஆண்டவர் பட்டமரமாக வாழ வைக்க விரும்பவில்லை. தமது பிள்ளைகளை ஆண்டவர் துளிர் விடுகிற மரமாக வாழ வைக்க விரும்புகிறார். தமது பிள்ளைகளை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர் ஒப்புக் கொடுக்க விரும்பவில்லை. தமது பிள்ளைகளை சத்துருவின் கிரைகளை அழிக்க அதிகாரம் கொடுத்து ஆசீர்வதித்து வாழ வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அது பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயம் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கொடுப்பேன் என்று சொன்னால் அவர் கொடுப்பார். பாலையும் கொடுப்பார், தேனையும் கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். உங்களை ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் நிறுத்துவார். கலங்கவே கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுதும் கூட பாடுகளிலும் கஷ்டங்களிலும் உழன்று கண்ணீரோடு உம்மை நோக்கிற பார்க்கிற பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.